ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் கீழே போட்ட பாத்திர சத்தத்தினால நம்ம ஹீரோ என்னமோ சத்தம் கேட்குதுன்ற மாதிரி டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே கீழே வரான். அந்த சத்தம் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பயந்து அடித்து வெளியில் போகலான்னு எல்லா லக்கேஜையும் எடுத்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ வந்து கீழே வந்துட்டான். உடனே ஹீரோயின் பயந்து போய் எல்லா லக்கேஜையும் ஒழிச்சு வச்சுட்டு அவன் ஒரு டேபிள் கீழே ஒழிஞ்சிக்க உடனே இங்கே நம்ம ஹீரோ பயந்து போய் டார்ச் அடித்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே வரான். அப்போ தெரியாம நம்ம ஹீரோயினுடைய கையையே மிதிச்சிடறான். அதனால ஹீரோயின் வலி தாங்க முடியாம கத்தலான்னு பாக்குறான். ஆனா கத்தனை மாட்டிப்போமேன்னு பயந்து கத்தாம வாயை மூடிட்டு வலி தாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் கை மேல இருந்து காலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது. உடனே ஹீரோ வெளியில நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு வெளியில என்னன்னு வந்து பாக்குறான். அதை பார்த்துட்டு மெதுவா ஹீரோ கண்ணில் படாம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டேபிள்ல இருந்து வெளியில போறான். அப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி டார்ச் அடிச்சு பார்க்கும்போது வசமா நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிக்கிறாங்க. அவளை பார்த்து ஹீரோ நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக்கிங்கா கேட்டுட்டு லைட் ஆன் பண்ணும்போது உடனே ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அதாவது நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து என்னை துரத்திட்டாங்க. இந்த நைட்ல எங்க போகணும்னு தெரியல, அதனால தான் நான் வேலை பார்க்குற இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இந்த நைட்டு மட்டும் நான் இங்க இருந்துக்கிட்டு போயிடுறேன்னு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சவும் அதை கேட்ட ஹீரோ, இதை பார்த்தா உனக்கு என்ன ஹோட்டல் மாதிரி இருக்குதா, இது வந்து ரெஸ்டாரண்ட், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு கோவமா சொல்லும்போது உடனே ஹீரோயின் அப்பாவையே ஃபேஸ் வச்சுக்கிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, யாருமே கிடையாது, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் தள்ளிடுறான். இங்கே ஹீரோயின் லக்கேஜோட ரோட்ல நின்றுட்டு ஹீரோவை பயங்கரமாக திட்டுட்டு எங்கே போகணும்னு தெரியாமல் இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த வழியாக போகும்போது பேய் பண்ணோடைய அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. உடனே யார் உள்ளே இருக்கிறாங்கன்னு எட்டி பார்க்குறான். அப்போ அந்த பேய் பண்ணோடைய அப்பா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ம அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதை தடுக்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணி உள்ளே போகிறாங்க. அப்போ அவளுடைய கையில் லக்கேஜ் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ இதோட உள்ளே போனால் கரெக்டாக இருக்காதுன்னு உள்ளே போகாமல் அமைதியாக ஒரு சானா இடத்துக்கு போறா. ஸோ அது என்ன இடம்னா நல்லா குளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிற ஒரு பிளேஸ். அங்கே வந்து நம்ம ஹீரோயின் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ அங்கே ஒருத்தன் தனியாக படுத்து புக் படிச்சுட்டு இருக்க. அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. நமக்கு ஒரு அழகான பையன் கிடைச்சிட்டான், அவனை வச்சு நம்ம ஆசை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மெதுவாக போய் அவன்கிட்ட படுத்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் வந்து படுக்கிறா போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் பாட்டுக்க புக் வந்து படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ பார்த்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் இப்போ தான் அவளை பார்த்துட்டு நீ தான் பக்கத்தில் வந்து படுக்கத்தேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய்ட்றான். அதை பார்த்த ஹீரோயின் இவனும் போயிட்டானா போச்சுடா அப்படின்னு ரொம்பவே கவலையாக படுத்துடுறா. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே கூட்டமாக எதையோ வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு எட்டி பார்க்குறா. அப்போ ஒரு பொண்ணு செம ஸ்பீடாக நிறைய சாப்பாடை கட்டுன்னு கட்டிட்டு இருக்கிறா. அதை பார்த்த ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்துட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது நம்ம பேய் பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான். உடனே ஹீரோயின் கூப்பிட்ட உடனே பேய் பொண்ணுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு உடம்புல இருந்து வெளியில வந்து ஹீரோயினை பார்க்க போறா. ஸோ ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து ஒரு ரூம்ல வந்து பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா நீ அந்த பொண்ணு உடம்புக்குள்ள போய் நல்லா சாப்பாடை சாப்பிட்ற போல அப்படின்னு கிண்டல் பண்ண. அதை கேட்ட பேய் பொண்ணுடைய ஃப்ரெண்டு உயிரோட இருக்கும்போது முடியல, அதான் உன்னை மாதிரி ஒரு பொண்ணுடைய உடம்புக்குள்ள போய் எனக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது நான் இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, என்னுடைய பழைய மெமரிஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு, என்னுடைய அப்பா தம்பி அப்படின்னு எல்லாத்தையுமே நான் பார்த்து பேச முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஃப்புக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், அங்கேயும் நான் ஹாப்பியாக இருக்கிறேன், அங்கே இருந்துக்கிட்டே நான் என்னுடைய ஆசையாக நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல அது எல்லாத்தையுமே அந்த ரூம் விண்டோ வழியாக மற்ற மெம்பர்ஸும் பார்த்துட்டு ஹீரோயின் தனியாக யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறா போல அப்படின்னு பயந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும்தானே அந்த பேய் ஃப்ரெண்டு தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு பேய் தெரியல. அதனால எல்லாருமே பயந்து ஹீரோயினை வெளியில் போன்ற மாதிரி பற்றி விட்டுடுறாங்க. ஸோ இதனால ரொம்பவே கோவமாக திட்டிக்கிட்டே எல்லா லக்கேஜையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. அப்போ பார்த்து ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எங்க போறீங்க, இன்னும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆக டைம் இருக்குது, வேணா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுறலாமா அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் நேற்று உங்களை ஒய்ஃப் கூட பார்த்தேன், உங்க ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க உடனே இந்த போலீஸும் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க லவ் சொன்னீங்களா இல்ல அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதை கேட்டு போலீஸும் சிரிச்சுக்கிட்டே நான் தான் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட லவ் சொன்னேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. எல்லாருமே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் தான் லூஸ் மாதிரி சுற்றிட்டு அலையிறேன் அப்படின்னு தலையை தடவிக்கிட்டே புலம்பிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோயினுடைய ஹேர் ஸ்டைல் மோசமாயிடுது. அதை பார்த்துட்டு போலீஸ் ஹீரோயின் கிட்ட உன்னுடைய ஹேர் ஸ்டைல் சரியா இல்லைன்னு சொல்லி ஹேரை வந்து சரி பண்ணுறான். இங்கே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, இப்படி அக்கறை காட்டியே நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே சாப்பிட்றா. கட் பண்ண இந்த சைடு ஹீரோவுடைய தங்கச்சி காமிக்கிறாங்க. அவள் சாங் போட்டு பாட்டு கேட்டுட்டு அவளுடைய பாஸ்ட் வந்து நினச்சி பார்க்குறா. இவளுடைய பாஸ்ட்ல இந்த தங்கச்சி பொண்ணு வந்து ஒரு டான்சர், ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்னால அவளால் நடக்க
நடக்க முடியாம போயிடும். அதை நினைச்சு பார்த்துட்டு அவ காலை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப பார்த்து ஹீரோயின் எல்லாம் லக்கேஜோட உள்ள வராம். அதை பார்த்த தங்கச்சி நீ ஏன் இவ்வளோ லேட்டா வரேன்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஹீரோயின் நான் நேற்று நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கோவமா உள்ள போயிட்டா. ஏன்னா இவ லவ் பண்ண போலீஸா இவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இப்படி சொல்லிட்டு போக அதை கேட்ட தங்கச்சி இவன் என்ன இப்படி கோவமா பேசிட்டு போறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சீனியர் செஃப்பை காமிச்சா அவரு ரொம்ப ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால வாமிட் எடுக்கிற மாதிரி வருது. உடனே பிளாஸ்டிக் கவர்ல வாமிட் எடுக்க போறான். ஆனா வாமிட் எடுக்காம மத்த செஃப் கிட்ட இனிமே இப்படி குடிக்கவே கூடாதுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் ஜாலியா வந்து சீனியர் செஃப் கிட்ட ஒப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அதை கேட்டு கோவமான சீனியர் செஃப் என்ன எதுக்கு நீ ஒப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு திட்டும்போது நீங்க தானே லாஸ்ட் நைட் உங்களை அப்படி கூப்பிட சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லவும் இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு திட்டுறேன். அப்போ பார்த்து ஹீரோ வந்து கரெக்டா கிச்சனுக்கு வரவும் உடனே ஹீரோயின் கோவமா ஹீரோவை பார்த்து மறைக்கிறாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்கிடாத மாதிரி சீனியர் செஃப் கிட்ட வந்து பேசுறான். அப்போ சீனியர் செஃப் ஹீரோ கிட்ட பேசும்போது லாஸ்ட் நைட்ல ட்ரிங்க்ஸ் பண்ண ஆல்கஹால் ஸ்மெல் வருது. இங்க ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருது. என்னத்தடா குடிச்சா இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு திட்டிக்கிட்டு அவனுடைய தங்கச்சி கிட்ட போக தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அவளுடைய ஃப்ரெண்டோடைய பேபி போட்டோ போன்ல பார்த்துட்டு ஹீரோ கிட்ட காமிச்சு அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு ஹாப்பியா சொல்ல அதை கேட்ட ஹீரோ அப்படியெல்லாம் அழகா இல்ல, எனக்கு இந்த பேபி அனிமல்ஸ் அப்படின்னு எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஸோ ஏன்னா தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆக போகுது, ஆனா இப்போ வர குழந்தை பிறக்கல, அதனால நல்லா இருக்குன்னு சொன்னா தங்கச்சி ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிக்காதுன்ற மாதிரி சொல்றேன். அதை கேட்ட தங்கச்சி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, என் பேபி வந்த உடனே உனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு, ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலன்ற மாதிரி இப்போவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ எப்படியாவது இதை டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக உனக்கு நான் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்போ ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ உன்னுடைய அசிஸ்டண்ட்டும் என்னுடைய ஸ்டுடியோவுக்கு வாங்க, உங்க 2 பேர்த்தையும் வச்சு இன்னும் நிறைய சீன்ஸ் வந்து எடுக்கணுன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு கார்ல வந்து அந்த இடத்துக்கு போறான். அப்போ ஹீரோயின் காரை பார்த்துட்டு சூப்பரா இருக்குது, ஆனா நீங்க நல்லவங்களே கிடையாது தெரியுமா, என்ன உங்க ரெஸ்டாரண்ட்ல தங்க விடல, நான் வேற வழி இல்லாம ஒரு இடத்துக்கு போயெல்லாம் தங்கணும் தெரியுமா அப்படின்னு கோவமா சொல்ல அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ ஹீரோயின் 2 பேர்கிட்டையும் எப்போ எதை எப்படி பேசணுன்ற மாதிரி எழுதி கொடுத்து அதை படிச்சு அதே மாதிரி பேச சொல்றா. அதை கேட்ட 2 பேரும் அதை படிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு எதிர்பாராத விதமா அந்த பேப்பர் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய கையில பட்டு லைட்டா அடிபட்டுருது. அதை பார்த்துட்டு பதறி போய் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இது சாதாரண அடிதான், இதுக்கு ஏன் இப்படி பதற அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணு கூட ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் வந்து நான் பிசினஸ் ட்ரிப் போறேன், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்ற மாதிரி கேட்குறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. ஆனா ஒன்றும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்க. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு நீ உன் ஒய்ஃப்க்கு வாங்கி கொடு, எனக்கு எதுக்கு வாங்கி தரணுன்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்ல அதை கேட்ட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு பொண்ணு மேல கையை போட்டுட்டு என்னுடைய ஒய்ஃப்க்கு தான் என் சேலரியை கொடுக்குறேன்ல அப்படின்னு வலிஞ்சுக்கிட்டே சொல்ல அதை பார்த்த கோவமான நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டண்ட் அடிக்க போற மாதிரி போக ஆனா அதுக்குள்ள ஃப்ரெண்டு பொண்ணு அசிஸ்டன்ட் கையை எடுத்து விட்டுட்டு எனக்கு ஒன்றும் வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு கால் வருது. அதனால பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கும்போது அவனுடைய கார் கீ வந்து சோஃபால விழுந்துருது. அதை கவனிக்காம போன் பேசிட்டே போயிடுறான். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம சைலண்டா வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கிறான். உடனே அதை நம்ம ஹீரோயினும் பார்த்துடுறாங்க. ஆனா அமைதியா யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்க கொஞ்ச நேரத்திலேயே வேலையை முடிச்சுட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட பேசிட்டு கிளம்ப போறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட ரொம்பவே டென்ஷனா என்னுடைய கார் கீயை பாத்தியா காணோம், இன்னைக்கு என்னுடைய ஒய்ஃபுடைய பர்த்டே வர, அவளுக்கு நான் பொக்கே எல்லாம் வாங்கி கார்ல தான் வச்சிருக்கிறேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு பசிக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்ட ஹீரோ நான் தான் ஓனர், அதனால இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அதுக்குள்ள அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ கிட்ட எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட உடனே ஹீரோ வா சாப்பிட போலான்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா கண்டுக்கல, உன் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னா உடனே போலான்னு கூப்பிடுறான் பாரு அப்படின்னு கோவமா மனசுல திட்டிக்கிட்ட உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் நீ ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுங்க நான் வரேன்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க உங்க ஃப்ரெண்டை லவ் தானே பண்றீங்கன்ற மாதிரி கேட்டதுமே அதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர சாக்காக்கி வாயில இருக்கிற தண்ணியை துப்பிட்டு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது லூசு மாதிரி எதுவும் பேசாத அப்படின்னு திட்டுறான். உடனே ஹீரோயின் மெதுவா போய் ஹீரோ பாக்கெட்ல இருக்கிற கார் கீ எடுத்துட்டு இந்த கீ உங்களுடைய இது கிடையாது, அந்த அசிஸ்டண்டோட இது தானே, நீங்க எடுத்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ சாக்காக்கி ஃபர்ஸ்ட் கீயை தான்ற மாதிரி சண்டை போடுறான். உடனே ஹீரோயின் நான் இந்த கீயை தரணும்னா என்ன உங்க ரெஸ்டாரண்ட்ல ஸ்டே பண்ண அலோவ் பண்ணணும், இல்லைனா இந்த கீயை நீங்க தான் எடுத்தீங்கன்ற மாதிரி நான் உங்களுடைய ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட போய் சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்ட ஹீரோக்கு கோவம் வந்துருது. நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல ஸ்டே பண்ண நான் உன்னை விடவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா ஃபர்ஸ்ட் கீயை கொடுன்ற மாதிரி கீயை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா கொடுக்காம நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்துட்டாங்க. உடனே 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஸோ 3 பேரும் சாப்பிட்டுட்டே பேச அப்போ ஹீரோயின் வந்து வேணுக்குனே கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உங்க அசிஸ்டன்ட் கார் கீ கிடைச்சிதா அப்படின்னு கேட்க உடனே அந்த
ஃப்ரெண்டு பொண்ணும் இல்லை யார் எடுத்தாங்கன்னே தெரில எங்கே போயிருக்குமோ அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எதோ எடுக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து காக்கியை தான் கொடுத்துருவாளோ அப்படின்னு பயந்து ஹீரோயின் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கீயை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கோவமா கேட்குறான். உடனே ஹீரோயின் நான் சொன்னதை நீங்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் கீயை தருவேன்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு வந்து வர வழி இல்லாமல் சரி நீ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்க, ஆனால் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு கீயை வாங்கிட்டு போகிறான். கட் பண்ணால் ஹீரோயினை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்து ஸ்டே பண்ணிக்க, ஆனால் எதுவும் பேசாமல் என்னை தொல்லை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ கீழே ரெஸ்டாரண்ட்டில் பாட்டு சத்தம் கேட்டு இவன் இந்த டைமில் என்ன பண்ணுறா அப்படின்னு கோவமாக வந்து கிச்சனில் பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் சாங் கேட்டுட்டே குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுற அப்படின்னு கோவமாக கேட்குறான். உடனே ஹீரோயின் ரொம்ப பசிக்குது அதான் சமைக்கிறேன். ஆமாம் உங்களுக்கு ஏதாவது வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது நீயே சமைச்சு சாப்பிட்டுடு, ஆனால் இந்த சவுண்ட் வால்யூமாக குறைச்சி எனக்கு தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் கோவமாக படுக்க போகிறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணி ஹீரோ ரூமுக்கு கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல ஃப்ரைட் ரைஸை கொடுத்துட்டு குட் நைட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா, இவன் முன்னாடி எல்லாம் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டா, எப்போ பார்த்தாலுமே சாரி சாரின்னு தான் கேட்பா, ஆனால் இப்போ பேசிட்டே இருக்கிறா, குடிக்கிறா, டச் பண்ணி பேசுறா, இப்படி சேஞ்ச் ஆயிட்டாலே அப்படின்னு குழம்பி போயிருக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிறது பேய் பொண்ணுன்னு தெரியாது இல்லையா, அதான் இப்படி நடந்துட்டு இருக்கிறா. உடனே ஹீரோக்குக்கும் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் எடுத்து போய் நாய்க்கு கொடுத்து சாப்பிட சொல்றான். நாய் செம ஃபாஸ்ட்டாக சாப்பிடுது. அதை பார்த்துட்டு நல்லா இருக்கா என்ன எப்படி சாப்பிட்ற, ஸோ இன்னைக்கு உள்ள போய் படுக்க முடியாது, சத்தம் சாங் கேட்டால் நமக்கு தூக்கம் வராது, இங்கேயே படுத்துலான்னு முடிவு பண்ணி டெரஸில் ஒரு ஓரமாக படுத்துக்கிறான். கட் பண்ணால் அந்த பேய் பொண்ணு வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறா. டக்குன்னு முழிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு, நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் எழுப்பி விடிஞ்சிருச்சு சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்ல இப்போ தான் அவளுக்கே புரியுது இது கனவுன்னு. உடனே இந்த மாதிரி தான் கனவு வருமா, இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கிற பேய் பொண்ணு ஹீரோ கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை க்ளீன் பண்ணுறா. அப்போ பார்த்து மற்ற செஃப்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட நீ சீக்கிரமாக வந்துட்டியா, ஆனால் உன்னை பார்த்தா இங்கேயே தூங்கின மாதிரி இருக்குது, நீ லாஸ்ட் நைட்டில் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்க அப்படின்னு டவுட்டில் கேட்குறாங்க. உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து வேலை பார்க்க போகாமல் இங்கேருந்து வெட்டி கதையாக விடுறீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. உடனே பயந்து அசிஸ்டன்ட் செஃப் போயிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நம்ம இந்த சீக்கிரட்டை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறமா எல்லா அசிஸ்டன்ட் செஃப்பும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் செஃப் ஏதோ போர் வீரன் மாதிரி கரண்டியை வச்சுக்கிட்டு எல்லா செஃப்பையும் குத்துற மாதிரி ஜாலியாக சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பாஸ்தா பண்ணுங்க அதுதான் இன்னைக்கான ஸ்பெஷல் டிஷ்ன்ற மாதிரி சொல்ல, அது கேட்ட சீனியர் செஃப் பாஸ்தா பண்ண லீக்ஸ் இல்லை வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயினை கூப்பிட்டு நீ அந்த ப்ராடக்ட்டை போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து கொடுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சரின்னு காசை வாங்கிட்டு போய் சந்தையில் எங்கே அந்த லீக்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டே போகிறா. அப்போ அந்த பே பண்ணோடைய அப்பா வந்து கடையில் ஃபிஷ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ஹீரோயின் நேராக அவளுடைய அப்பா வாங்கிட்டு இருக்கிற கடைக்காரர்கிட்ட போய் அவங்களுக்கு நல்ல ஃபிஷ்ஷாக கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அப்பா சிரிச்சுக்கிட்டே நீ தான் பெஸ்ட் செஃப் ஆச்சு அதான் எனக்கு எது நல்லதுன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் நீங்கள் என் கூட பேச மாட்டீங்கன்னு நினச்சேன், பரவாயில்லையே என் கூட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இருந்து திங்ஸை வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட் போகிறான். அதை பார்த்துட்டு அப்பா சிரிச்சுக்கிட்டே ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. உடனே அப்பா ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுத்து என் மகன் அன்னைக்கு அப்படி சொன்னதுனால தான் நானும் உங்ககிட்ட அப்படி சொன்னேன், ஸோ எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு உன்னை பார்க்காமையும் எனக்கு இப்போ ரொம்பவே ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆனால் இப்போ உன்னை பார்த்த உடனே என்னுடைய மகளை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், இனிமேல் எப்போவுமே நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தாங்கன்ற மாதிரி கேட்கும்போது உடனே அப்பா சிரிச்சுக்கிட்டே ப்ராமிஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் லீக்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் போகிறான். அப்போ அந்த பேய் பொண்ணுடைய தம்பி வந்து ஹீரோயின் கிட்ட நீ திரும்ப வந்து என்னுடைய அப்பாவை ஏமாற்றி காசை அட்டையை போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு கோவமாக கேட்க, அதை கேட்ட ஹீரோயின் கோவமா உன்னுடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாமலே வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறியா, உனக்குலாம் அறிவு கிடையாதா, போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு திட்டிட்டு போகிறா. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக வெளியில் படுத்ததுனால அவனுக்கு கோல்டு வந்து தும்மிட்டே இருக்கிறான். அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் செஃப் ஹீரோ கிட்ட போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கோல்டோடையே டிஷ்ஷை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்க. உடனே சீனியர் செஃப் ஹீரோ கிட்ட நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோடைய சிஸ்டர் வந்து வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து கோல்டு மெடிசன் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதை ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ ரூமுக்கு போய் கோல்டு மெடிசன்லாம் போட்டு தூங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கால் பண்ணுறா, எனக்கு கோல்டுன்ற மாதிரி அவகிட்ட இவன் சொல்லும்போது அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேஷுவலாக நீ ரெஸ்ட் எடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் இப்போ உன்னை வந்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட. அது கேட்ட நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. உடனே படுத்து தூங்கிட்டான். நைட் ஆகுது. இங்கே ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா தூங்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. அப்போ ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து தூங்க வரா. அப்போ ஹீரோ வந்து இந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறான். அதனால பேய் பொண்ணு வந்து ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு யோசிக்கிறான். ஆனால் வேண்டான்னு முடிவு பண்ணி படுக்கலான்னு போறா. இருந்தாலும் மனசு கேட்காம சாப்பாடு பேய் கொடுக்கலான்னு ரெடி பண்ணி ரூமுக்கு கொண்டு வந்து ஹீரோவை எழுப்பி நீங்கள் மெடிசன் எடுத்திருக்கீங்க இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோவால் கண்ணை கூட திறக்க முடியல, ரொம்பவே சிக்காக இருக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோவை தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்பவே ஃபீவராக இருக்குது. உடனே ஹீரோவை எழுப்பி இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க
வெறும் வயிறுல படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே நம்ம ஹீரோ மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போ மெடிசன் எடுத்து அரை மயக்கத்தில் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டு பொண்ணு மாதிரி ஹீரோவுக்கு தெரியுது. ஆல்ரெடி அந்த பொண்ணு ஹீரோடைய க்ரஷ்ஷாக இருந்திருக்கா இல்லையா, உடனே ஹீரோ அது கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுத்து தலையில தடவை ஹீரோயின் ரொம்ப ஃபீவராக இருக்குல்ல, நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை இழுத்து லிப்லையா கிஸ் பண்ணிடுறான். அதாவது அவனுடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணுன்னு நினச்சி ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜாலியாக அவளும் கிஸ் பண்ணிடுறான். ஏன்னா அவள் தான் விர்ஜின் பேயாச்சு. திடீர்னு ஹீரோ வளர்த்த நாய் வந்து குலைக்குது. உடனே ஹீரோவும் அரை மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அது நம்ம ஹீரோயின்னு தெரிஞ்சதுமே பயங்கர சாக்காக்கி நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு கோவமாக கேட்கும்போது ஹீரோயினும் நீங்கள் வெறும் வயிறாக இருக்கீங்கன்றதுக்காக நான் ஃபுட் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சாக்காகி ஹீரோயினை வெளியில் இழுத்துட்டு போய் ரூம்க்கு வெளியில் தள்ளிட்டு நம்ம லூசு மாதிரி பண்ணிட்டோன்னு புலம்புறான். அப்போ டக்குன்னு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, நம்ம யார் கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ணாமோ அவங்களுக்கு ஃபீவர் மாதிரி வந்து சாகிற நிலைமைக்கு வந்துடுறாங்களே, அப்படின்னா நம்ம செஃப்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து போய் ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு உடம்பு ஏதாவது டிஃப்ரெண்டாக நடக்குதான்னு கேட்குறான். உடனே ஹீரோ கோவமா ஹீரோயின் இழுத்துட்டு போய் ரூம்க்கு வெளியில் விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு நல்ல வேளை செஃப்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக ஓடி போய் அந்த சானால இருக்கிற அவளுடைய ஃப்ரெண்டு பேய்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி என்னுடைய ஆசையை இவனை வச்சு நடத்திக்கிட்டு சீக்கிரமாக அந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்ற மாதிரி ஹாப்பியாக குதின்னு குதிச்சுட்டு சந்தோஷப்படுறா. இதை இந்த சானால இருக்கிற மெம்பர்ஸ்லாம் பார்த்து ஷாக்காகி இந்த பொண்ணு யார்கிட்ட தனியாக பேசிட்டு இருக்கிறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யார் கண்ணுக்குமே பேய் தெரிய மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் மாப் போட்டுட்டு ஹீரோ ரூம்ல இருந்து எப்போ வருவான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மார்க்கெட் போய் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்து எல்லா அசிஸ்டன்ட் செஃப் கிட்ட நிறைய திங்ஸ் ஸ்டாக்ல இருக்குது, இப்போ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் ஹீரோவை சிரிச்சு ரசிச்சு பார்த்துட்டே இருக்கேன். அதை பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு லாஸ்ட் நைட்டு தெரியாம கிஸ் பண்ணிட்டேன் சரியா, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினுடைய ஃபேஸை பார்த்து கூட சொல்ல முடியாம வேற எங்கேயோ பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஹீரோயின் ஹீரோடைய ஃபேஸை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே ஹீரோ கோவமா ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல ஹீரோயின் ரூமுக்கு வந்து டோரை வந்து லாக் பண்ணிட்டு ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விடாம எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஒரு வாட்டி மட்டும் என் கூட நேற்று நைட்டு மாதிரி இருங்க, அப்படி இருந்தா என்னுடைய வாழ்நாள் ஆசை நிறைவேறும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதை கேட்ட ஹீரோ சாக்காகி நீ பொண்ணு தானமா, ஏன் இப்படி நடந்துக்கிறேன், நான் நேற்று தெரியாம கிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அதனால நீ போய் டாக்டரை பாரு அப்படின்னு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு கிச்சனுக்கு போயிட. ஆனா அப்பவும் விடாம நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டே இந்த ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் எனக்காக பண்ணுங்களேன் அப்படின்னு ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்குறா. அதுக்குள்ள எல்லா திங்ஸும் எடுத்துட்டு அசிஸ்டன்ட் செஃப்லாம் வந்துடுறாங்க. உடனே ஹீரோவும் நான் உனக்கு அந்த டிஷ்ஷை பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஆனாலும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ளீஸ் எனக்கு அந்த டிஷ் மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு கெஞ்சிட்டே போறா. அதை பார்த்த இந்த அசிஸ்டன்ட் செஃப்லாம் இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து பயந்து ஹீரோ ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கிறான். அதே ஹீரோடைய சிஸ்டர்ஸும் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம பார்த்துட்டு இருக்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து பேன் கேக் பண்ணி ஹீரோ ரூமுக்கு கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து கெஞ்சி பார்க்குற மறுபடியும். ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை பெட்டோட சுருட்டி வெளியிலேயே கடை அப்படின்னு வெளியில போட்டுட. ஸோ நைட்டு பேக் டோர் வழியா ஹீரோடைய ரூமுக்கு வர பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ள நாய் கொலைச்சி காட்டி கொடுத்துருது. உடனே ஹீரோயின் நாய்கிட்ட கத்தாத ஏன் இப்படி பண்றேன்ற மாதிரி கெஞ்சவும் அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டுறான். உடனே ஹீரோயின் பயந்து போயிட ஹீரோவும் நாயை பார்த்து நல்ல வேலை பார்த்துருக்குற அப்படின்னு தம்ஸ் அப் காட்டிட்டு ரூம்குள்ள போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எப்படியோ ரூம்குள்ள வந்து பெட்ல வந்து படுத்திருக்கிறா. இதை பார்த்து ஹீரோ பயந்து நீ இங்கேயே படு நான் வெளியில போறேன் இனிமேல் அப்படின்னு அவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டான். அதை பார்த்து அம்மா தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாருமே சாக்காகிறாங்க. உடனே ஹீரோடைய அம்மா சாக்கிங்க தங்கச்சி கிட்ட இவனை நம்ம கூப்பிட்டாலே வரமாட்டான், இன்னைக்கு எப்படி வந்தான்ற மாதிரி கேட்குறாங்க. தங்கச்சியும் நேற்று ஃபீவர் இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா தான் இருந்தான், என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட. உடனே ஹீரோடைய அம்மா பயந்து மந்திர லேடிக்கு கால் பண்ணி என்னுடைய பையன் ரொம்பவே நர்வஸா இருக்கிறான், ஏதோ ரெஸ்டாரண்ட்ல நடந்திருக்குதுன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்ட மந்திர லேடி நீங்க நாளைக்கு என்ன வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்ட அம்மா ஹீரோடைய தங்கச்சி கிட்ட நீயும் நாளைக்கு மந்திர லேடியை பார்க்கவா, உன்னுடைய ஜாதகம் வச்சு உனக்கு எப்போ பேபி பிறக்கும்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவளுடைய ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. உடனே அவனும் சிரிச்சுட்டே போன்ற மாதிரி சொல்றான். அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோடைய அம்மா தங்கச்சி ரெண்டு பேரும் மந்திர லேடியை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே மந்திர லேடி ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல கோஸ்ட் இருக்குது, அதான் இப்படி நடக்குது, அதை விரட்டணும், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஹீரோடைய அம்மா கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு உடனே தங்கச்சி கிட்ட மந்திர லேடி உன்னுடைய ஹஸ்பண்டோடைய ஜாதகத்தை கொடுங்க, உனக்கு எப்போ பிறக்கணும் பார்க்கலான்ற மாதிரி வாங்கி பார்க்குறா. பார்த்துட்டு என்ன சொல்லன்னு தெரியாம இந்த ஜாதகத்தில் உள்ளவனுக்கு அவன் பேரண்ட்ஸ் ஒய்ஃப் சில்ட்ரன் யார் கூடயும் சேர்ந்து வாழ முடியாது, இது அப்படி ஒரு ஜாதகம், நீங்க எப்படி உங்க பொண்ணுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. உடனே அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி குழந்தை எப்போ பிறக்கும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மந்திர லேடி கோவமா ஹீரோடைய தங்கச்சியை பார்த்து நல்லா ஹெல்த்தான ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு ஹீரோ அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது போல. கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து மாப் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தனியா உட்காந்து ஃபோன் வந்து பேசிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து நேற்று நைட்டு எங்க போய் படுத்து
பார்த்தீங்கன்ற மாதிரி சிரிச்சுட்டே கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு, உன் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போயிடுறான். உடனே ஹீரோயின் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் செஃப், நீ ஏன் நல்லா மாப்போடலன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எனக்கு ஃபீவர்ன்ற மாதிரி ரொம்பவே கவலையா சொல்ல, அது கேட்டு ஜூன், உனக்கு பணம் ஏதாவது வேணுமா என்கிட்ட கேளு, செஃப் கிட்ட கேட்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏன்னா ஜூன் வந்து ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்றான் போல. உடனே ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே, இவன் எவ்வளோ நல்லவனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் அவனுடைய போலீஸ் ஃப்ரெண்ட் கூட ஒரு இடத்துக்கு வந்து உள்ள போய் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வெளியில வந்து கார்ல ஏறான். அப்ப அங்க இருக்கிற நாய் ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்டை பார்த்து கொலைச்சிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு கிளம்பி கார்ல வந்து கிளம்பிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல யாரோ அந்த நாயை அடின்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த நாய் வலி தாங்காம கத்த. ஸோ அந்த நாயை யார் அடிக்கிறான்றத காட்டல. ஸோ கட் பண்ணா நைட்டு ஹீரோயின் அழகா ரெடி ஆகி ஹீரோடைய ரூமுக்கு போலான்னு கதை ஓப்பன் பண்றான். ஆனா கதை வந்து லாக்ல இருக்குது. உடனே டோரை ஓப்பன் பண்ண பின் வச்சு ஓப்பன் பண்ணி உள்ள போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுட்டு என்ன பண்றேன்ற மாதிரி கோவமா கேட்டுட்டு ஹீரோயின் இழுத்துட்டு ரெஸ்டாரண்ட் போய் நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் வந்து என்னுடைய ஆசையை நீங்க நிறைவேற்றுங்க, உங்களை தான் நான் எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேனே அப்படின்னு ஹக் பண்றா. உடனே ஹீரோ கோவமா, உனக்கு என்ன பிரச்சனை, இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்கிறேன்ற மாதிரி கேட்க, அது சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க எனக்கு ஃபீவரை தந்துட்டீங்க அப்படின்னு திட்டவும், நீ இப்படி போய் சொல்லிட்டு மேலே வந்த உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறான். உடனே ஹீரோயின் கோவமா ரொம்பவே ஹாட்டா இருக்குன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி காத்து வாங்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோ ரூம்ல போய் போன் எடுத்து பார்க்கறான். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோ கால் பண்ணலான்னு சார்ஜ் போட ஒயர் எடுக்கிறான். ஆனா போன்ல இருந்து சார்ஜ் ஒயர் வந்து வரமாட்டேங்குது. இது என்ன இப்படி மாட்டிக்கிச்சின்னு ஃபாஸ்டா இழுக்கிறான். அப்ப அந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல காத்து வாங்கிட்டு போய் ரொம்பவே டயர்டா போய் சோஃபால படுக்கிறாளா. அப்போ கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இருமிக்கிட்டே மூச்சு விடும்போது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியில தெரியுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து போன்ல சார்ஜ் ஒயரை ஃபாஸ்டா இழுத்துறான். அந்த பக்கம் ஹீரோயின் சோஃபால இருந்து டக்குனு கீழே விழுந்துடுறா. அதனால ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணு வெளியில வந்துடுறா. அந்த பேய் பொண்ணு பார்த்துட்டு நம்ம ஒரு வழியா அந்த பொண்ணு உடம்புல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஆனா கால் பண்ணாம ஹீரோயினுக்கு உண்மையாவே ஃபீவர் இருக்குமோ அப்படின்னு பயந்து கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டை பார்க்கறான். பார்த்தா ஹீரோயின் தலையில படுத்திருக்கிறத பார்த்து பதறி அடிச்சு ஓடி வந்து ஹீரோயினை தொட்டு பார்த்து இவளுக்கு உண்மையாவே ஃபீவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் எழுப்பி பார்க்கறான். ஆனா ஹீரோயின் வந்து மயங்கி இருக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ பயப்பட இது எல்லாத்தையுமே பேய் பொண்ணு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால பேய் பண்ண பார்க்க முடியாது இல்லையா. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பாட்டில் நம்ம ஹீரோயின் அவளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணுக்கு என்னாச்சு, அவள் மறுபடியும் ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போனாலா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.